உன்னை தொடம்போது கூட எதுவும் தோணலையா? மறைக்காம சொல்லு ருத்ரா. இல்ல. எல்லாமே மாறி போயிடுச்சுல மேஜர் சார். மேஜர் சார், நீங்க என்ன பண்றீங்க? மேஜர் சார், விதியின் வழியா சதியின் வழியா ஓர் பூவின் மனது பேசும் மொழியா முதலும் இதுவா முடிவும் இதுவா புதென்றல் பயணம் தொடரும் மெதுவா கண்கள் ரெண்டும் கலந்தது அதில் காயமெல்லாம் கரைந்தது விதியின் வழியா சதியின் வழியா ஓர் பூவின் மனது பேசும் மொழியா என்ன மாயம் என்ன மாயம் காயமெல்லாம் மெல்ல தேயும் வண்ண கோலம் கண்கள் தானே நெஞ்சின் பாலம் ஜீவன் ரெண்டும் பார்த்தது அதில் பாசப்பூக்கள் பூத்தது என்ன மாயம் காயமெல்லாம் மெல்ல ருத்ரா தம்பி, ஒரு நிமிஷம். உங்களுக்கு ஏதாவது தேவையானு கேட்கதான் நான் இப்ப இங்க வந்தேன். மன்னிச்சிருங்க. இல்ல, ஒரு நிமிஷம் இருங்க அண்ணி. நான் மயூரா, அண்ணி அண்ணி இங்க பாருங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல. ருத்ரா தம்பி, நீங்க என்ன சொல்ல வரீங்களோ அதை நான் இப்ப நல்லாவே புரிஞ்சிட்டு இருக்கேன். நேத்து ராத்திரி நான் தடுத்தப்ப நீங்க ஒத்துக்கல, அது ஏன்னு இப்ப நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். எது சரி எது தப்புன்னு எனக்கு தெரியும்னு நீங்க என்கிட்ட சொன்னீங்க. உங்க வாழ்க்கைக்குள்ள வரதுக்கு நான் யாரு ருத்ரா தம்பி? இத பாருங்க அண்ணி, அது வந்து நான் சொல்றத கேளுங்க ருத்ரா தம்பி. உங்களுக்கு ஒரு புது வாழ்க்கை ஆரம்பிக்க போகுதுன்னா இந்த உலகத்துல சந்தோஷப்படுற முதல் ஆள் நானா தான் இருப்பேன். நீங்க பார்வதியை மறந்து புது வாழ்க்கை ஆரம்பிங்கன்னு தானே நானும் ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கேன். மயூராவை நீங்க ஏத்துக்கிறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, சந்தோஷம்தான். அவ நல்ல பொண்ணு, அவ ரொம்ப புத்திசாலி பொண்ணு கூட. அப்புறம் பாருங்க அண்ணி, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்ல. நான் இன்னொரு விஷயம் சொல்லலாமா? இப்ப உங்களுக்கு சரியா போய் கூட சொல்ல தெரியல. பேசும்போது உங்க கண்ணு ஒரு இடத்துல நிக்கவே மாட்டேங்குது. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி உங்க கண்ணுல நான் பார்வதியை மட்டும்தான் பார்த்தேன். ஆனா நீங்க அப்ப ஏத்துக்க தயாரா இல்ல. அப்புறம் இன்னைக்கு உங்க மனசு கொஞ்சம் தள்ளாடி போயிருக்கு. ருத்ரா தம்பி, நான் ஒரு விஷயம் சொல்றேன், நீங்க அதை கொஞ்சம் கோவப்படாம கேளுங்க. மயூரா நம்ம வீட்டுக்கு விருந்தாளியா வந்தவ. நாளைக்கு கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவா. ஒத்துக்கிறேன், அவ பார்க்க பார்வதி மாதிரி தான் இருக்கா. துருவா வேற பார்வதி தான் அவளை இந்த வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்கிறதா நினைச்சிட்டு இருக்கான். இப்ப எனக்கு கவலை எல்லாம் ஒரு விஷயத்தை பத்தி தான் இருக்கு ருத்ரா தம்பி. இருந்தாலும் அதான் உண்மை தம்பி. அவ இங்க இருந்து போயிட்டானா துருவா நிலைமை என்ன ஆகும்? உங்க நிலைமை என்ன ஆகும்? என்ன மன்னிச்சிருக்க, நான் ரொம்ப ஜாஸ்தியா பேசுறேன். தெரியும் எது சரி எது தப்புன்னு உங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும்.
அப்பா ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சா? இன்னும் டைம் ஆகல. நீ ரோஹித்தோட இடத்துல இருந்திருந்தா என்ன பண்ணிருப்ப? என்ன பண்ணிருப்ப ருத்ரா? என்கிட்ட வரும்போது உனக்கு எதுவும் தோணலையா? ஒரு விஷயத்தை பற்றி தான் இருக்கு ருத்ரா தம்பி. இருந்தாலும் அதான் உண்மை தம்பி. அவள் இங்கேருந்து போயிட்டானா துருவா நிலைமை என்ன ஆகும்? உங்கள் நிலைமை என்ன ஆகும்? நான் எதுக்காக இப்படி சிரிச்சிட்டு இருக்கேன்? குட் மார்னிங் மைரா. குட் மார்னிங். மைரா, இந்த ஜாக்கெட் அப்பாவுடையது. இது எப்படி உங்ககிட்ட வந்துச்சு? அது வந்து துருவா? ஆக்சுவலி குட் மார்னிங் மிஸ்டர் ரணாவத். துருவா, கயல், வாங்க போலாம். ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு. ஒரு நிமிஷம், உங்க ஜாக்கெட் எடுத்துட்டு போங்க. இவருக்கு என்னதான் ஆச்சு? ஒன்னும் புரியல. நேத்து வரைக்கும் நல்லா தானே இருந்தாரு. மயூரா, இங்க பாரு. உனக்கு என் மேல நம்பிக்கை இருக்குல்ல? உனக்கு ஒண்ணும் ஆகாது. அது வரைக்கும் தான் எனக்கு ஞாபகம் இருக்கு. அதுக்கப்புறம் என்னதான் நடந்துச்சு? Oh my God! I kissed him. நான் ருத்ரவை கிஸ் பண்ணேனா? Oh God! இந்த bells எனக்கு மட்டும் ஏன் கேக்குது? It's so annoying. Oh my God. I don't believe this. இதெல்லாம் ஃபிலிம்ல தான் நடக்கும். இந்த bells, இந்த கிட்டார். I mean, இதுக்கு முன்னாடி இது நடந்ததே கிடையாது. Oh my God. I'm in love. What? No. Yeah. நான் ருத்ரவை காதலிக்கிறேனா? வெரி பேட் மைரா. நீ எதுக்கு கிஸ் பண்ண? And ஒரு நிமிஷம், நான் கிஸ் பண்ண இருக்கட்டும். ஆனா அவர் எதுக்காக கிஸ் பண்ணணும்? Oh my God. அப்படின்னா இதுக்கு அர்த்தம் ருத்ரா கூட loves me? What? அவரும் என்ன காதலிக்கிறாரா? மைரா, இந்த மாத்திரை சாப்பிடும்போது இந்த பாலை சேர்த்துக்கொடி. இந்தா. Oh, no. I hate milk. எனக்கு பால்னாலே சுத்தமா பிடிக்காது. எங்க பாரு, நீ இதை குடிச்சே ஆகணும். ருத்ராவோட ஆர்டர்.